திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு சளைத்ததல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி என்பதை நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகம். உங்களுடைய ஆட்சியில் 10 குற்றம் நடந்த எங்கள் ஆட்சியில் 20 குற்றம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதத்தில் நூற்றுக்கணக்கான குற்றங்கள் தமிழகத்தில் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. திருச்சியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கோர கொடூர சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 14 வயது சிறுமிய 43 வயது காமுக கொடூரன் கடத்திட்டு போய் அவங்க கூட சில சின்ன பயல்களும் போய் அந்த பெண்ணுக்கு மது அருந்த வைத்து மதுவை வாயில திணித்து அந்த பெண் மீது பாலியல் வன்பொருள் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில அந்த பெண்ணை அந்த பொம்பளை புள்ளையை கொண்டு வந்து சென்னை கீரைக்கடை பஜார் வீதியில் இறக்கி விட பார்த்துருக்கிறானுங்க. பொதுமக்கள் சுயநினைவு இல்லாமல் அந்த பொண்ணு கீழே வந்திருக்குது. உடனடியாக பொதுமக்கள் அவனை சூழ்ந்து அடிச்சு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அந்த பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. இதே திருச்சியில் கடந்த 4 நாட்கள் முன்பு ஒரு சம்பவம் நடந்தது. சென்னையில் பல சம்பவம் சொல்லிட்டு பல்வேறு மாவட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு அரசியல் கட்சியாவது பாமக தவிர்த்து வாயை திறக்குதான்னு பார்த்தா கிடையாது. எல்லாம் எம்பி சீட்டுக்கும் அமைச்சரவை பதவிக்கும் அடுத்த இடைத்தேர்தலுக்கும் 2029 தேர்தலுக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலும் சரி தற்போதும் சரி இந்த மண்ணில் மக்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக அரங்கேற்றப்படக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ஆதாரத்தோடு தெள்ளந்தெளிவாக பேசுகிறார் திரு அன்புமணி அவர்கள். இப்போ கூட அவர் தான் சொல்லியிருக்கிறார், திமுகவுடைய ஆட்சியில் தான் இது நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களை மாற்றமாக கொண்டு வந்தாங்க. உங்களுடைய ஆட்சியிலும் சளைச்சது இல்லாமல் நடந்துகிட்டு இருக்குது. ஏதோ ஒரு தவறு 2 தவறு நடக்கலாம், தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. சிங்கப்படை போட்டீங்க, என்ன பண்ணிட்டு இருக்குது? காவல்துறை வந்து முழு வீச்சில் செயல்படும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒரு குற்றம் நடக்குதுன்னா குற்றவாளிக்கு உடனடியான தண்டனை பெற்று தந்தால் மட்டும்தான் பொதுமக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படும், ரவுடிகளுக்கு மத்தியில் ஒரு அச்சம் ஏற்படும். அதெல்லாம் எங்கே போனதுன்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சாட்டையை சொண்டிக்கு கேள்வி எழுப்பி இருக்கிறார். ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அமைச்சரவை இடம்பெற்றோமா, தனி சட்டம் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், ராஜ்யசபா சீட்டு வேண்டும், இடைத்தேர்தல் அன்னைக்கு வந்து சீட்டு நோட்டு கட்டெல்லாம் வேண்டும்னு சொல்லிட்டு தேர்தல் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் அன்புமணி அவர்கள். திரு விஜய் அவர்கள் மீது நாம் குற்றஞ்சாடணும்னு சாடலை. என்ன பண்ணிட்டீங்க? 1 மாதம் ஆயிடுச்சு. ஏதோ நிதி பற்றாக்குறை, அதை வந்து இதை அமல்படுத்துறதுக்கு அவகாசம் கேட்குறீங்க. ஓகே, கொடுத்துடலாம். புள்ளைய பாதுகாப்பிலும் அவகாசம் வேணும். நீங்கள் தானே உள்துறையை வச்சிருக்கிறீங்க கையில், போலீஸ் இலாக்காவை. கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது போன்ற குற்றங்கள் குறையும். 14 வயசு பொண்ணு அதை போய் சீரழிச்சிருக்கானுங்க. பட்டும் பரதேசி பசங்க. 43 வயசு அந்த புறம்போக்குக்கு, 43 வயசு நாய்க்கு அப்படி என்ன அறிவிப்பு எடுத்து போய் கடந்தல் இழுத்து வச்சு அறுத்து கடாசணும்.